வணக்கம் நண்பர்களே. சிலந்தி மற்றும் முதலை கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்றால் கமெண்ட்ல ஹார்ட் போடுங்க. ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆப்பிரிக்க காட்டில் பெரிய பெரிய முதலைகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த ஆற்றோரத்தில் புத்திசாலியான சிலந்தி கூட்டமும் இருந்தது. ஒரு நாள் ஒரு தந்திரமான சிலந்தி ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த பெரிய முதலை ஒன்றை பார்த்தது. இந்த முதலையை கொஞ்சம் ஏமாற்றி பார்ப்போம் என்று எண்ணி அதன் அருகே சென்றது. முதலையாரே, உங்க முதுகுல சவாரி செய்யணும்னு ஆசை, ஏத்திக்கிட்டு போவீங்களா? அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? என்னோட இடத்துல ஒரு பெரிய பெலாப்பழம் விழுந்து கிடக்குது. அது யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன அங்க இறக்கி விட்டா அது உங்களுக்கே. அப்படின்னா சரி, வா போகலாம். பழம் சாப்பிட ஆசையோடு இருந்த முதலை சிலந்தியை முதுகில் ஏற்றி ஆற்றில் நீந்தத் தொடங்கியது. சிலந்தி காட்டிய இடத்துக்கு வந்தது. முதலையாரே, இங்கே இறக்கிடுங்க. முதல்ல பழம் எங்கேன்னு காட்டு, அப்புறம் உன்னை இறக்குறேன். அங்க பாருங்க, அந்த மரத்தடியில் விழுந்திருக்கு. முதலை பழத்தை கடித்ததும் முகம் சுளித்தது. அது புளித்த கெட்டு போன பழம். பாவம், முதலை ஏமாந்து போச்சு. ஹாஹா, பெலாப்பழம்னு நினைச்சீங்களா? இது புளிப்பான பழம். சில நாட்களுக்கு பிறகு காட்டில் வெள்ளம் வந்தது. முதலைகள் தத்தளித்து கொண்டிருந்தது. முதலையாரே, இங்க கயிறு போட்டிருக்கோம், அதை பிடிச்சு கரைக்கு வாருங்க. ஹா ஹா ஹா, முட்டாள் முதலை திரும்பவும் நீரில் விழுந்து விட்டது. அடடா, அது கயிறில்லை, சிலந்தியின் வலை. உடனே அருந்து முதலை மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. அவமானத்தோடு முதலை கரைக்கு வந்தது. அங்கே ஒரு புத்திசாலி குரங்கு இருந்தது. இந்த சிலன்சிங் என்னை எப்பவும் ஏமாத்துறாங்க, நீயாவது உதவி செய் குரங்காரே. முதலையரே, ஒரு செயலை செய்யும்போது தன் வலிமையும் எதிரியின் வலிமையும் நன்கு அறிந்து செயல்பட்டால்தான் வெற்றி கிடைக்கும். முதலைக்கு உண்மை புரிந்தது. உடல் வலிமை இருந்தாலும் புத்திசாலித்தனம் வேண்டும் என்பதை உணர்ந்தது. அடுத்த நாள் சிலந்திகள் வழக்கம் போல் கிண்டல் செய்ய வந்தன. அப்பொழுது முதலை தன் வாளால் தண்ணீரை சுழற்றி அடித்தது. அதில் சிலந்தி கூடு முழுவதும் பிதுங்கி விழுந்து சிலந்திகள் ஆற்றில் விழுந்தன. ஐயோ, நீர்ல விழுந்துட்டோம், இனிமே இந்த முதலையை கிண்டல் செய்யக்கூடாது. அதிலிருந்து சிலந்திகள் முதலை பக்கமே வரவில்லை. முதலைவும் தன் பலத்தை அறிவுடன் பயன்படுத்த ஆரம்பித்தது. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.